ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிங்க்ஸ் சேனல். சின்ன வயசில் அம்மாலாம் உளுந்தஞ்சோறு, உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சின்னு நிறைய செஞ்சு தருவாங்க. பட் அப்போ அதோட டேஸ்ட் பிடிக்காமல் கொஞ்சமாக சாப்பிட்டு வச்சுருவேன். ஆனால் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அடிக்கடி பேக் பெயின் வர ஆரம்பிச்சது. மாதத்துக்கு 2 டைமாவது இந்த சாதம் சாப்பிட்டா தான் குறுக்கு வலி கொஞ்சம் கேட்குது. குழந்த பிறந்த புதுசில் இது கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது டைஜஸ்ட் ஆக ரொம்ப டைம் ஆகும். நான் 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு கப் ரைஸ்க்கு 1/2 கப் உளுந்து, அது கொதிச்சு வந்ததும் அதோட கொஞ்சம் வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், தேங்காய் துருவனது போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சிலர் வெந்தயம், சுக்கு பொடி ஆட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஹெல்தி. உளுந்து சாதத்துக்கு மட்டன், சிக்கன், முட்டன் எதுனாலும் வைக்கலாம். ஆனால் எஸ்பெஷலி கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் போட்டு தான் கருவாட்டு குழம்பு செய்வேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் எந்த காயும் இல்லை. அதனால் சும்மா தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு அரைச்சி ஊற்றி 2 முட்டையை உடச்சி ஊற்றி இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சேன். உளுந்தஞ்சோரோட இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் சிசேரியன் எதுவாக இருந்தாலும் சரி, வீக்லி ட்வைஸ் இந்த சாதம் சாப்பிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இடுப்பெலும்பு ரொம்ப